உங்களுக்கு வந்து அரசு ஊழியர்கள் 1000 பிங்க் பஸ் போதும், அவ்வளவுதான், அவன் தேவை முடிஞ்சது. அரசு ஊழியர்களை வந்து அவங்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை நிரந்தர வாக்காளர்களாக ஒரு பக்கம் மாற்றி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் வந்து உங்களுக்கு பிஜேபி வந்துடும் பயப்படுத்தி அந்த வாக்குகளை வந்து வாங்கிக்கிறது. இன்னும் ஏழை எளிய மக்கள், தலித் மக்கள் இவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி இலவசங்கள் தரோம், அது தரோம், இதை தரோம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு பக்கம், எஞ்சி இருப்பவர்களை வந்து தேர்தலின் போது காசு கொடுத்து வாக்குகளை வாங்குவது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய பலம் இன்னைக்கு ஏதோ 5 வருஷம் ஆட்சியில் இருந்தனால பெரிய கட்சி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒன்றுமே கிடையாது. கடந்த எலெக்ஷனோட டேட்டாஸ் எடுத்து பாருங்க, ஒன்றுமே இல்லை. திமுக வந்து மிக பலவீனமான நிலைக்கு 2021 போயிடுச்சு. கூட்டணி இவ்வளவு கட்சிகளோட கூட்டணி பலத்தோட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் அந்த மறைஞ்ச 5 வருஷத்துல நடந்த தேர்தல். இப்போ ஏன்னா ஸ்டாலினோட அரசாங்கத்தை மக்கள் பார்க்கல, அது வரைக்கும் மக்கள் பார்க்கல, இல்லை ஸ்டாலின் முதலமைச்சர் அதனால எப்படின்னு பார்க்கல. அதனால அந்த இதெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து நிற்கும் போதே அவர்களால் திக்கி திணறி தடுமாறி தான் வின் பண்ணாங்க.